கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் தாமரை கண்ணன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், என்ன குற்றச்சாட்டை முன்வச்சு பாமக வேட்பாளர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு? கடலூரில் தொடர்ந்து பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாகவும் இது சம்பந்தமாக பலமுறை அதிகாரிடம் தகவல் கொடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை பலமுறை அவர் வைத்திருக்கிறார். இந்நிலையில் இன்று காலை பணப்பட்டுவாடா செய்யும் போது அதிமுக பணப்பட்டுவாடா செய்யும் போது அதை பிடித்து அவருடைய செல்போன் பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே 500 ரூபாய் நோட்டுகளை கொட்டி போராட்டம் செய்து வருகிறார். பணத்தை பிடித்திருக்கிறோம், பூத் ஸ்லிப்லை பிடித்திருக்கிறோம், அதற்கான ஆதாரங்களை யாரிடம் பிடித்தோம் என ஆதாரத்தை கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக பலமுறை புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் நேரடியாக நாங்களே பறிமுதல் செய்து தற்போது போராட்டத்தில் ஈடுபடுவோம். தற்போதும் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் வரவில்லை என்று அவர் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகத்தை முற்றுகிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடினார். அப்போது காவல்துறை பேச்சுவார்த்தை முற்பட்டார்கள். காவல்துறை பேச்சுவார்த்தை அவர் மறுத்துவிட்டார். காவல்துறை பாதுகாப்பு தர வேண்டிய எங்களுக்கு மிரட்டுவதா என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து தற்போது துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டு தற்போது அவர் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போதைய போராட்டத்தின் நிலை என்ன? காவல்துறையினர் சமரசத்திற்கு முயற்சிக்கிறார்களா? நிச்சயமாக தற்போது தேர்தல் நடைபெறும் காரணத்தினால் யாருமே இங்கே போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது என்று காவல்துறை தெரிவித்தார்கள். ஆனால் அவர்கள் நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் என மாநில தேர்தல் தொடர்ந்து உத்தரவிட்டும் நியாயமான தேர்தல் தற்போது நடைபெறவில்லை. பணப்பட்டுவாடா அதிகமாக நடைபெறுகிறது. இதைத்தான் நாங்கள் குற்றம் சாட்டி போராடி வருகிறோம். ஆனால் காவல்துறை எங்களை மிரட்டுகிறார்கள் என்று தெரிவித்தார்கள். காவல்துறை பேச்சுவார்த்தை இணங்கி அவர்களுக்கு வராத காரணத்தால் தற்போது துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டு ஆயுதம் ஏந்திய துணை ராணுவம் தற்போது அவர்களை சுற்றி வளைத்து தற்போது கைது செய்து வேனில் ஏற்றி வருகிறார்கள். தற்போது எவ்வளவு பேர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துட்டு இருக்காங்க ஸ்ரீதர்? அவர்கள் மாவட்ட ஆட்சியர் முகாம் அலுவலகம் எதிரே பணத்தை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதில் அதிமுக கொடுக்கப்பட்ட பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் பேட்டி கொடுக்கும் போது அதிமுகவும் திமுகவும் தற்போது பணத்தை கொடுத்து வருகிறார்கள். இதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. அதனால்தான் தற்போது நாங்கள் போராட்டத்தில் வந்தோன்னு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தாமரைக்கண்ணன் கண்ணில் கருப்பு துணி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்துதான் இங்கே போலீசாரும் துணை ராணுவம் குவிக்கப்பட்டார்கள். காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த போது அவர்கள் வரமறுத்து தர்ணாவில் ஈடுபட்டார்கள். இதனையடுத்து தற்போது துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டு அவர்கள் 100க்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்டார்கள். ஸ்ரீதர், ஆட்சியர் அலுவலகத்தில் இவங்க எதிர்பார்க்கும் பொறுப்பான பதிலோ அல்லது அதிகாரிகளின் ஈடுபாடோ இல்லாத நிலையில அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? மேற்கொண்டு இதனை தலைமை தேர்தல் அதிகாரியிடமோ வேறு ஏதேனும் உயரதிகாரிகளிடம் இந்த ஆதாரங்களை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்களா? பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தொடர்ந்து தேர்தல் நடத்தும் மாவட்ட அதிகாரி மீதுதான் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். நான் அவரிடம் பல முறை புகார் தெரிவித்திருக்கிறேன். இந்த இடத்தில் பணம் கொடுக்கிறார்கள், இவர் கொடுக்கிறார் என்று புகார் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட இடத்தில் அவர் சென்று எந்த விதமான ஆய்வும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் தான் நாங்களே களத்தில் இறங்கி பணத்தை பறிமுதல் செய்தோம். அதற்கான ஆதாரம், அதாவது யார் கொடுத்தாங்களோ அவருடைய செல்போனும் எங்கள் கையில் உள்ளது. அதில் யாரெல்லாம் தற்போது எங்களிடம் விடுவிக்க சொல்லி போன் பே செய்தார்கள், அவர்களின் நம்பரும் இதில் உள்ளது. இதையெல்லாம் ஆராய்ச்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு முக்கிய காரணம் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்க ஒரு குற்றச்சாட்டை வைத்துதான் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த போராட்டத்தின் போதுதான் தற்போது ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது.